வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு காலியும் நானும் டாக்டர் என்ன தமிழ். நான் கார்த்திக். இது காலி அந்த பிளாக் ரஷ்யன் டெரியர். இப்போ ஒரு 8 மாத குட்டியவன். நம்மகிட்ட வந்து ஒரு 4.5 months ஆயிடுச்சு. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோவில் முக்கியமான விஷயம், டாக் வாங்குறதுக்கு முன்னாடி இதெல்லாம் தெரிஞ்சுக்காமல் டாக் வாங்காதீங்க. நம்ம மாற்றி சொல்லணும்னா இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு டாக் வாங்க. ஃபஸ்ட்டு உங்களுடைய செல்ஃப் அனாலிசிஸ், அது ரொம்ப இம்பார்ட்டண்ட். அந்த செல்ஃப் அனாலிசிஸ் எப்படி பண்ணணும் அப்படின்னா, பர்பஸ் ஆஃப் பையிங் எ டாக். நீங்கள் வந்து என்ன காரணத்துக்காக டாக் வாங்குறீங்க? ப்ரொடெக்ஷனுக்காக. எந்த காரணமே தப்பு இல்லை, ஆனால் அந்த காரணம் வந்து சென்சிபிளாக இருக்கா அப்படிங்கிறது தான் மேட்ரு. ப்ரொடெக்ஷனுக்காக டாக் வாங்குகிறேன், இல்லை எனக்கு வீட்டில் வந்து ஒரு கம்பேனியன், இல்லை ஃபேமிலியில் இன்னொரு மெம்பர் ஆட் பண்ணால் டாக் ஒன்று இருந்தால் எனக்கு நல்லா இருக்குன்னு தோணுதுக்காக டாக் ஆட் பண்ணால் டாக் வந்து வாங்குறேன். இது எல்லாமே ஓகே, ஆனால் பர்பஸை வந்து தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டு வாங்க. இப்போ நீங்கள் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டாக் வந்து ஒரு ப்ரொடெக்ஷனுக்காக வாங்குறீங்கன்னு வச்சுக்கலாம். கம்மியா இதோ வாயா ஐயோ முழுகிறாத. ப்ரொடெக்ஷனுக்காக டாக் வாங்குறீங்கன்னா அதுக்கு தகுந்த டாக் ப்ரீட் வாங்கணும். ஒரு டாக் வந்து வெறுமனை பார்க் பண்ணால் மட்டும் போதும், அது வந்து யாரையும் அட்டாக் பண்ண வேண்டியதில்லை. அந்த மாதிரி இருக்குன்னா அதுக்குன்னு சில ப்ரீட்ஸ் இருக்குது. அது வந்து மோஸ்ட்லி வாட்ச் டாக்ஸாக இருக்கும். சில டாக்ஸ் எனக்கு அழகாக இருக்கணும், பார்க்க ஒபீடியண்ட்டாக இருக்கணும், எனக்கு வெறும் கம்பேனியனாக இருந்தால் போதும், அந்த மாதிரி இருக்கிற டாக் எனக்கு வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க அந்த மாதிரி ப்ரீடை சூஸ் பண்ணி வாங்கணும். இதுக்கு ஒரு சின்ன ரிசர்ச் தேவைப்படும். ஸோ பர்பஸை முதல்ல நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. செகண்ட், உங்களுடைய லிவிங் என்விரான்மெண்ட், உங்களுடைய வாழ்கிற சூழ்நிலை. எந்த விதமான வீட்லேயும் டாக் வளர்க்கலாம். ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் அதுக்கு தகுந்த மாதிரி டாக் வளர்க்கலாம். ஒரு வீடு இருக்குது, ஒரு மெயினான ஏரியாவில் வீடு இருக்குன்னா அதுக்கு தகுந்த மாதிரி டாக் வளர்க்கலாம். இல்லை ஒரு காம்பவுண்ட் வால் இருக்குது, ஆனால் டாகை வந்து வெளியில் விடலாம், ரோம் பண்ண விடலாம், நீங்கள் எல்லாம் பண்ணலாம். வீடும் பெரிய வீடாக இருக்குது, இல்லை ஓரளவுக்கு டீசெண்டான சைஸில் இருக்குது, அப்படி இருந்தாலும் அதுக்கும் டாக்ஸ் இருக்குது. ஆனால் உங்களுக்கு எவ்வளவு அந்த டாகுக்கு ஸ்பேஸ் கொடுக்க முடியும் அப்படிங்கிறது முக்கியம். ஒரு உதாரணத்துக்கு பார்த்தோன்னா, ஒரு பெரிய ஒரு ஒரு தப்பான ஒரு புரிதல் இருக்குது. ஒரு அப்பார்ட்மெண்ட் இருக்குன்னா அதில் நான் குட்டியான டாக் வச்சுருக்கேன்னா அது ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். அது ஓரளவுக்கு உண்மை. ஏன் ஓரளவுக்கு உண்மை அப்படின்னா, புல் மஸ்டிஃப் அப்படின்னு ஒரு ப்ரீட் இருக்குது. அது வந்து நல்ல பெரிய சைஸில் வரும், ஒரு 60 கிலோவுக்கு மேலே வரும். ஆனால் 60 to 70 கிலோ வரலாம். ஆனால் அதுக்கு ரொம்ப எக்ஸசைஸ் தேவையில்லை. கொஞ்சம் தூரம் கூட்டிகிட்டு போனாலே போதும். சும்மா நீங்கள் அப்பார்ட்மெண்ட் மாதிரி இருக்க இடத்துல இருந்தீங்கன்னா வெளியில் கூப்பிட்டு வந்து கொஞ்சம் தூரம் கூப்பிட்டு போனீங்கன்னா ஒரு 2 நிமிஷம் கூப்பிட்டு போனீங்க, 5 நிமிஷம் கூப்பிட்டு போனீங்கனாலே அது டயர்ட் ஆகிடும். ஒரு இங்கிலீஷ் புல்டாக் நல்லா பார்க்க பெருசாக ஸ்டாக்கியாக, ஆனால் உயரம் கம்மியாக இருக்கும். அந்த மாதிரி டாக்ஸுக்கெல்லாம் எக்ஸசைஸ் தேவை கிடையாது. ஆனால் அப்பார்ட்மெண்ட்டில் அது கம்ஃபர்டபுளாக சந்தோஷமாக இருக்கும். புல் மாஸ்டிஃப் பெரிய சைஸ். இப்போ நீங்கள் ஒரு ஜாக் ரசல் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஜாக் ரசல் டெரியர் டாக் இருக்குது. அந்த மாதிரி ஒரு டாக் எடுத்துட்டிங்கன்னா பார்க்க சின்னதாக இருக்கும், ஆனால் அதோடைய மெயின்டெனன்ஸ் ரொம்ப ஜாஸ்தி, எனர்ஜி லெவல்ஸ் ரொம்ப ஜாஸ்தி. அதை வந்து நீங்கள் அப்பார்ட்மெண்ட்டில் வச்சு மெயின்டைன் பண்ணுறது கஷ்டம். ஸோ சைஸை மட்டும், டாகோட சைஸை மட்டும் வச்சுட்டு இது அப்பார்ட்மெண்ட்டுக்கு செட் ஆகாது, இல்லை டாகோட சைஸை மட்டும் பெரிய சைஸாக இருக்குது அதனால் இது வந்து ஒரு பெரிய தோட்டத்தில் இதெல்லாம் செட் ஆகும் அப்படின்றது கிடையாது. ஸோ அதையும் நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கணும். மூணாவது விஷயம், லிவிங் கண்டிஷன்ஸ். லிவிங் கண்டிஷன்ஸில் உங்களுடைய ஃபேமிலி எத்தனை பேர் இருக்கீங்க? இப்போ ஒரு சின்ன குழந்தை இருக்குது, இல்லை சீக்கிரமாக உங்கள் வீட்டுக்கு ஒரு குழந்தை வரப்போகுது, ஒரு குழந்தை பிறக்க போகுது அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இப்போ உங்களுக்கு அந்த லிவிங், இல்லை வீட்டில் ஒரு வயசானவங்க இருக்காங்க, இல்லைன்னா ஒரு வாக்கரை வச்சு நடக்கிறாங்க, இல்லை மெதுவாக தடுமாறி நடப்பாங்க. அந்த மாதிரி இதில் ஒரு ரொம்ப ஜம்பியான நேச்சுரல் டாகை நீங்கள் கொண்டு வந்து வச்சுட்டு அதை நீங்கள் ட்ரெயினும் பண்ண முடியாமல் அது ஈஸியாக யார் மேலே தாவும்போது அதை தள்ளி விட்றக்கூடாது. டாக் வளர்க்குறதுங்கிறது வந்து ஒரு ரொம்ப ப்ளசண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கணும். அந்த ப்ளசண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாமல் அது உங்களுக்கு ஒரு பேர்டனாவோ, இல்லை அந்த டாகை வந்து நீங்கள் கொடுக்குற மாதிரி ஸ்டேஜுக்கு வந்துடக்கூடாது. அதுதான் இந்த வீடியோவோட பர்பஸு. அதனால் வெறுமனை ஆசைப்பட்டு மட்டும் வாங்கிடாமல் உங்களுடைய வாழ்கிற சூழ்நிலை. 4வது விஷயம், கமிட்மெண்ட். டாக் வாங்குறது வந்து நீங்கள் தெருவில் இருக்கிற ஒரு டாகை, ஒரு பப்பியை கூட்டிகிட்டு வந்து நீங்கள் வளர்த்தீங்கனாலும் சரி. நிறையா பேரோட தாட் எப்படி இருக்குன்னா, நம்ம சும்மா ஒரு சாப்பாடு போட்டோம்னா போதும், அது பாட்டுக்கு இருக்க போகுது. ஏன்னா டாக் வளர்க்குறதுல நிறைய விதம் இருக்குது. வீட்டுக்குள்ளே வச்சு வளர்க்குறது, சும்மா காம்பவுண்ட் வால் மாதிரி இருக்குன்னா அதுக்குள்ளே விட்டு வளர்க்குறது, இல்லை ஒரு டாக் ஹவுஸ் மாதிரி இருக்குது அப்படின்னா அதுக்குள்ளே டாக் மோஸ்ட் ஆஃப் த டைம் அதுக்குள்ளே இருக்கும், அந்த மாதிரி வளர்க்குறது. இல்லை சின்ன வீடு, டாக் வாசப்படியில் அது பாட்டு படுத்துருக்கும். நிறைய கிராமங்களில் கூட பார்க்கலாம், வாசப்படியில் அது பாட்டு படுத்துருக்கும், அவங்க சாப்பாடு போடுவாங்க. அது வந்து
அதை வளர்க்குறது இல்லை, அதுக்கு சாப்பாடு போடுறது. அது எங்கே வேணால் போயிட்டு வரும், எங்கே வேணால் படுத்துருக்கோம். மோஸ்ட் ஆஃப் த டைம் இங்கே சாப்பாடு கிடைக்கிறதுனால வீட்டுக்கு வெளியில் படுத்துருக்கோம். அது டாகை வளர்க்குறத நம்ம கணக்கில் எடுத்துக்க முடியாது. ஏன்னா அதுக்கு நீங்கள் சாப்பாடு போடுறீங்க, அது சூஸ் பண்ணி அங்கே அது பாட்டுக்கு இருக்குது. வளர்க்குறத நீங்கள் உங்கள் உள்ள வீட்டுக்குள்ளே இல்லை உங்களுடைய ப்ரெமிசஸ், அதாவது வந்து காம்பவுண்ட் வால்குள்ளே வச்சு வளர்த்தாலும் அது வளர்க்குறது. ஸோ நீங்கள் டாக் வளர்க்குறத பற்றி தான் நம்ம மெயினாக பேசுகிறோம். அதனால் உங்களோட லிவிங் ஸ்பேஸை வந்து நீங்கள் டாக் கூட ஷேர் பண்ண போகிறீங்க. ஃபஸ்ட்டு ஒரு வாரம் நீங்கள் வீட்டுக்கு டாக் போட்டு வர்றீங்க, வீட்டில் குழந்தைங்க இருக்காங்க இல்லை யார் இருக்காங்க, அப்படி ஆசையாக பார்க்குறாங்க, குட்டி அழகாக இருக்குது. முதல்ல ஒரு 2-3 நாள் வந்து இடையில ஏதாவது பாத்ரூம் ஆக்சிடென்ட்ஸ் இந்த மாதிரி நடந்துச்சுன்னா உங்களுக்கு ஒரு பெருசாக தெரியல, நீங்கள் எல்லாமே இன்ட்ரெஸ்ட்டாக பண்ணுறீங்க. ஆனால் போக 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 ஃபஸ்ட்டு ஒரு 2 நாள் வந்து நல்லாயிருக்கு, ஒரு வாரம் நல்லாயிருக்கு, போக போக உங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் ஒரு சலிப்பு திட்டிட்டு, டே களி இந்த போவா ஃபுல்லாக எனக்கு ஒரு பீஃப் போன்னா அது ஒரு ப்ராசஸ்ட் போன் தான், அதை கொடுத்துருக்கேன். உட்காருங்க, இங்கே போடா, உட்கார் அந்த பக்கம் போகக்கூடாது, இங்கே டான், ஓகே டேன், முழுங்கிறாத. ஸோ இந்த மாதிரி இதெல்லாம் சூவிங் டாய்ஸ்லாம் கொடுக்கும்போது அதுவும் பப்பி, இவன் வந்து ஒரு 8 மாதம் குட்டி தான், இவனுக்கு இதை வந்து நான் பார்த்துக்கிட்டே இதை கவனமாக தான் இருக்கணும். ஸோ நீங்கள் வந்து கமிட்மெண்ட், ஒரு டாகோட லைஃப், அந்த டாகோட ப்ரீடை பொறுத்து அதோட ஏஜ் வந்து மாறும். அதனால் நீங்கள் வந்து இது வந்து ஒரு ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஒரு ஹனிமூன் பீரியட்னு சொல்லுவோம். அது வந்து மேரேஜில் மட்டும் கிடையாது, வேலையில் ஒரு ஹனிமூன் பீரியட் இருக்குது, இடம் மாற்றத்தில் ஒரு ஹனிமூன் பீரியட் இருக்குது. இனிஷியல் எக்ஸைட்மெண்ட், அந்த முன்னாடி இருக்கிற ஒரு ஆர்வம், ஆசை, அது ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாருக்குமே இருக்காது. இப்போ புதுசாக ஒரு கார் வாங்குகிறோம், ஒரு வாரம் தொடச்சி வைக்கிறோம், எல்லாம் பண்ணுறோம். இல்லை வீட்டில் ஒரு டிரைவர் ஏதாவது வச்சுருந்தீங்கன்னா தொடச்சி வைப்பாங்க. புதுசாக ஒரு பைக் வாங்குறீங்க, சைக்கிள் வாங்குறீங்க, அது எதுவாக வேணா இருக்கலாம். ஆனால் ஒரு வாரம் கழித்து அது வந்து ஒரு டேக்கன் ஃபார் கிராண்டடாக இருக்கும். ஆனால் டாக் விஷயத்துலேயும் அப்படி ஆகும். ஆனால் அதோட இம்பேக்ட், நீங்கள் அதை பண்ணுற தப்புகள் வந்து டாகை பாதிக்கக்கூடாது. இப்போ ஒரு உதாரணத்துக்கு, சரி கத்திட்டு இருக்கட்டும், கட்டியே கிடக்கட்டும், பரவாயில்ல அப்படின்னு சொல்லி அதை கட்டி போட்டு முதல்ல வச்சுருக்கிறது, அப்புறமா அவர் கட்டி போட்டு உங்களுக்கு டைம் இல்லை, வாக்கிங் கூட்டு போக முடியல, இல்லை அதை கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியலன்றதுக்காக நம்ம அதை தனியாக ஒதுக்கி வைக்கிறது. ஸோ அந்த கமிட்மெண்ட் ரொம்ப இம்பார்ட்டண்ட். அந்த கமிட்மெண்ட்டு உங்களால் 100% கொடுக்க முடியும். இல்லை உங்கள் வீட்டில் இருக்கவங்க அதை ஷேர் பண்ணிக்க முடியும். நீங்கள் மேலே இருந்தால் ஒரு ஒய்ஃபோ, இல்லை நீங்கள் வந்து ஒரு உமனாக இருந்தால் உங்கள் ஹஸ்பண்டோ, இல்லை உங்கள் வீட்டில் இருக்கவங்க யாராரோ, உங்கள் பிள்ளைங்களோ அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியை கொஞ்சமாவது ஷேர் பண்ணிக்கிற மாதிரி இருக்கணும். சாப்பாடு போடுறது, வாக்கிங் கூட்டு போடுறது, இல்லை ஒரு ப்ரஷ் பண்ணி விடுறது, அதுக்கு அந்த மாதிரி விஷயங்களுக்கு நீங்கள் வந்து ஒரு ஷேர் பண்ணுற மாதிரி இருக்கா, இல்லை நீங்களே ஃபுல்லாக கேர் பண்ணிக்க முடியுமா, இதை முடிவு பண்ணிக்கோங்க. கமிட்மெண்ட். அப்புறம் கேருங்கிறது வெறுமனே சாப்பாடு போடுறதோ, வெறுமனே அது வந்து பாத்ரூம் ஒன்றா கூப்பிட்டு போகிறதோ அது மட்டும் கிடையாது. ஒரு 10 நிமிஷமாச்சு டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். நீங்கள் வந்து அதை சோஷியலைஸ் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் பண்ணணும். ஏன்னா நாய் வளர்க்குறது வந்து நிறையா விஷயங்களுக்காக வளர்க்குறோம். ஆனால் மோஸ்ட் ஆஃப் த ஹவுஸ் ஹோல்ட்ஸ், அதாவது வந்து நம்ம ஊரில் இருக்க வீடுகளில் வீட்டுக்குள்ளே இருக்கிற ஒரு டாக், வீட்டுக்குள்ளே நம்ம ஃபேமிலியோடு இருக்கிற டாக் மாதிரி தான் வளர்க்குறாங்க. இப்போ நீங்கள் ஒரு தோட்டத்தில் காவலுக்கு வச்சுருக்கேன் அப்படிங்கிற மாதிரி இருக்க டாகாக இருந்தால் கூட அந்த டாக் கூட கொஞ்சமாக நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். நீங்கள் வேலை பார்க்குற ஒரு ஆள்கிட்டே சாப்பாடு கொடுத்து போட சொன்னீங்கன்னா அந்த டாகோட கண்ணுக்கு யார் சாப்பாடு கொடுக்குறாங்களோ அவங்க தான் எஜமானம், நீங்கள் கிடையாது. நீங்கள் வந்து அப்பப்போ போய் பார்க்குறதுனால உங்களுக்கு தெரியுமா இருக்கலாம், ஆனால் அதோட மைண்டில் அதுதான், அவங்க தான் எஜமானம், சாப்பாடு போடுறவங்க, சாப்பாடு காசு கொடுக்குறவங்க கிடையாது. ஸோ எந்த டாக் வாங்கினாலும் சரி, அதை வந்து கொஞ்ச நேரமாக நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணுற ஒரு இது இருக்கணும். ஒரு 10 நிமிஷம் ஒரு விளையாடுற டைமோ, இல்லை இப்போ நான் இப்போ வேலைக்கு போயிட்டு வந்து கொஞ்சம் நேரம் கூட உட்காந்துருக்கேன், இவங்க கடிச்சிட்டு இருந்தால் கூட இவங்களோட கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறேன். இப்போ எனக்கு என்ன டவுட்னா, அந்த எலும்பை நான் வாயிலேருந்து பிடிங்கிடுவானுன்ற டவுட்டு. அதனால் எனக்கு கொஞ்சம் பின்னாடி தள்ளி உட்காந்துருக்கேன். ஐயா முன்னாடி வா, எனக்கு என்ன பண்ணுறேன்னு எனக்கு தெரியாது, நீங்கள் முன்னாடி வந்து உட்கார். அடுத்தது, உங்கள் வீட்டில் இருக்கவங்க எல்லாருக்குமே டாக் ஓகேவா? சில பேர் எஜுகேட் பண்ணிடலாம். இப்போ உங்களுக்கு ஆசை இருக்குது, உங்கள் வீட்டில் குழந்தைக்கு ஆசை இருக்குது, உங்கள் ஒய்ஃபுக்கு இல்லை உங்கள் அம்மாவுக்கு உங்கள் அப்பாவுக்கு யாருக்கும் ஆசை இல்லை அப்படின்னு வச்சுட்டோம்னா, ஒன்று அவங்கள எஜுகேட் பண்ணணும், இல்லைன்னா நீங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் டேக் கேர் பண்ணிக்கிற மாதிரி இருக்கணும். இல்லை அவங்களாம் அந்த டாகை நோக்கி சரி நல்லாயிருக்கு பரவாயில்ல அப்படின்னு வர வரைக்கும் வெயிட் பண்ணணும். இல்லைன்னா டாகை வாங்கக்கூடாது. அதனால் இது வந்து ஒருத்தரோட டெசிஷன் மட்டும் வச்சு டாக் வாங்கினீங்கன்னா
அதில் நீங்கள் பெரிய மன உளைச்சலுக்கு ஆளாவீங்க. ஏன்னா நீங்கள் வேலைக்கோ வேறு கமிட்மெண்ட்டுக்கோ வெளியே போகும்போது வீட்டில் யாரும் சரியாக பார்த்துக்க மாட்டாங்க. அப்போ டாக்கு நீங்கள் என்னென்ன பழக்கிருக்கீங்களோ அதெல்லாம் டாக் மறந்துடும், அப்புறம் அது ஸ்பாயில் ஆகிடும். அடுத்த பாயிண்ட் வந்து ஃபீடிங். ஃபுட்டு வந்து ஒரு தரமான ஃபுட். அது கண்ணா இந்த பக்கம் வா, நோ முழுங்கிறாத. இது வந்து கிட்டத்தட்ட 3/4 அடி நீளம் இருந்துச்சு. அதை வந்து எப்படி பண்ணி வச்சுருக்கான்னு தெரியும். இந்த பக்கம் வாடா, இங்கே போடுறோம். நான் பிடிக்க மாட்டேன், வா. நோ எல்லாம் போயிட்டா. இப்போ பாருங்கள், ஃபோக்கஸ் இருக்குது. டவுன் வந்து கமாண்ட் ஏற்கனவே தெரியும் அவனுக்கு. அவன் பண்ணலைன்னா நான் தான் லேசாக ஒரு டைரெக்ஷன் கொடுத்து கொஞ்சம் நேரத்தில் இப்படி உட்கார வச்சுட்டோம்னா படுக்க வச்சுட்டோம்னா படுத்துவான். ஃபுட்டு வந்து ஓரளவுக்கு தரமான ஃபுட்டாக இருக்கும். ஃபுட்டை பற்றி தனியாக நிறையா வீடியோஸ் பண்ணலாம். நிறையா அதில் கான்ட்ரவர்சிஸ் இருக்குது. வெறுமன ரைஸு பால் இதை மட்டும் ஊற்றுனோம்னா அது ஃபுட் கிடையாது. அது வெறுமன கார்போஹைட்ரேட் சக்கையை கொடுக்குறோம். சரியா? என்னால் இவ்வளோதான் முடியும் அப்படின்னா அதில் கொஞ்சம் தரமான ஃபுட்டாக கொடுங்க. ரைஸாக வெறும் ரைஸாக கொடுக்காம கொஞ்சம் வேறு மாதிரி ஃபுட் கொடுக்கலாம். அது என்னென்ன மாதிரி இவங்களுக்கு என்னென்ன மாதிரி ஃபுட் இருக்குன்னு தனி வீடியோ பண்ணுறேன். கன்சிஸ்டண்ட்டாக டாகை வந்து ஒரு நாளைக்கு 2 தடவை சாப்பாடு உங்களுக்கு கொடுக்க முடியும். அடுத்தது வெட்னரி கேரில் வந்து வெட்னரி கேரை முக்கியம். அதுக்குன்னு சில வேக்சின்ஸ் இருக்குது. அந்த ரேபீஸ் வேக்சின், அந்த வெறி பிடிக்காமல் இருக்கிறதுக்கு நம்ம கொடுக்குற வேக்சின். அது போக அதுக்குன்னு இருக்கிற சில ஹெல்த் கண்டிஷன் அதை வந்து சரியாக வராமல் இருக்கிறதுக்கான வேக்சின்ஸ். இதுலேயும் நிறையா கான்ட்ரவர்சிஸ், நிறையா வீடியோஸ் எல்லாம் பார்க்குறேன். சில பேர் வந்து வேக்சினே கொடுக்காதீங்க, இது பண்ணாதீங்க, அது பண்ணாதீங்கன்னு சொல்கிறாங்க. சிம்பிளான தியரி தான். ஏதோ ஒரு பிரச்சனை வருது, இன்ஃபெக்ஷன் வருது, வைரல் இன்ஃபெக்ஷன் ஏதோ ஒன்று வருது, வந்து டாக் வந்து ஒரு கண்ணா கீழெலாம் குதிக்கக்கூடாது, உட்கார சொல்கிறேன். நோ டேம் டேம் குட் பாய் டேம். நீ யோசிக்கிறேன், குட் பாய். ஸோ ஒரு வைரஸ் காய்ச்சல் ஏதோ ஒன்று வந்து டாக் வந்து அது அவசரப்பட்டு கஷ்டப்பட்டு அதுக்கு உயிர் போகிற மாதிரி சூழ்நிலை வர்றதுக்கு பதில் ஒரு வேக்சின் கொடுக்குறோம். அதனால் ஒரு 5 வருஷம் கூட இருக்குமா, 3 வருஷம் கூட இருக்குமா, அவ்வளோதான் விஷயம். அது வரைக்கும் ஹெல்த்தியாக இருக்குமா. அது வேக்சினை கொடுக்காதீங்க, இதெல்லாம் பொய். நான் அதுக்குள்ளெல்லாம் போகல. நான் இப்போ ஒரு விஷயம் பண்ணுறதுனால ஒரு ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி பண்ணுறாங்க, எத்தனை சக்ஸஸ் ஆகுது? இப்போ 90% சக்ஸஸ்னு வச்சுப்போம். அந்த 10% ரிஸ்கோடு தான் நம்ம போகிறோம். அதுக்காக நம்ம வந்து பண்ணாமல் இருக்க போகிறதில்ல. அது மாதிரி சாய்ஸ் தான். ஆனால் அந்த சாய்ஸ் வந்து நம்ம கரெக்டாக அதுக்கு ஒரு மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் தேவைப்படும் போது கண்டிப்பாக அது கொடுக்கணும். அடுத்தது சோஷியலைசேஷன் அப்படிங்கிறது ஒன்றும் கிடையாது. இப்போ நம்ம வந்து ஒரு டாகை வந்து ஒரு பப்பியோ டாகையோ நிறைய இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறது மட்டும் இல்லாமல் அது எக்ஸ்போஸ் ஆகுது. வெளியில் என்னென்ன நடக்குது, கண்ணா உட்கார்றா, வெளியில் என்ன நடக்குது, எது நார்மல், ஒரு குழந்தை வருது, ஒரு சைக்கிள் போகுது, ஒரு ஆட்டோ போகுது, ஒரு கார் போகுது, அதை பார்த்துட்டு சில டாக்ஸ் வந்து சேஸ் பண்ணிட்டு ஓடும். வீட்டுக்குள்ளே ஒரு சின்ன குழந்தை வருது, அதுக்கு டாக் வந்து என்னமோ ஏதோ நினச்சிட்டு அது ஒரு த்ரெட்டாக பார்க்குது. நோ கண்ணா உகர் டவுன், ஸ்டே தா. ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷனில் சோஷியலைசேஷன் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஏன்னா சோஷியலைசேஷன் வந்து நிறைய பேர் தப்பாக புரிஞ்சுருக்காங்க. டாக் வந்து எந்த அளவுக்கு வந்து யார் கண்ணுக்கும் படாமல் இருக்கோ அந்த அளவுக்கு நல்லது, அந்த அளவுக்கு வந்து வீட்டை பாதுகாக்கும். அது ஒரு வகையில் உண்மையாக இருக்கலாம். ஆனால் உங்கள் வீட்டுக்கு வர்றதில் 99% பேர் கண்ணா இந்த பக்கம் போகாத, இங்கே வா, அங்கெல்லாம் ஒன்றும் இல்லை, உட்கார் பேசாமல் டேம், சரி சரி இந்தா. ஸோ 99% பேர் வந்து ஹார்ம்லெஸ் பீப்புள். உங்களுக்கு தெரிஞ்சவங்க, வீட்டுக்கு ஒரு மெயில் போடுறதுக்கு வரவங்க, பால் கொடுக்க வரவங்க, இல்லை வேலை பார்க்க வரவங்க, ஃப்ரெண்ட்ஸு, சொந்தக்காரவங்க எல்லாத்தையும் வச்சுக்கலாம். அதனால் உங்கள் வீட்டுக்கு வர்றதில் 99% பேர் ஹார்ம்லெஸ் பீப்புள். அவங்க யாரையாவது டாக் கடிச்சிருச்சுன்னா அதோடய விளைவுகள் என்ன? அதனால் டாக் வந்து எது நார்மல் எது அப்நார்மல் அப்படிங்கிறத நீங்கள் கற்றுக் கொடுக்கணுன்னா டாகை சோஷியலைஸ் பண்ணணும். அதுக்கு மீனிங் எல்லோரும் போய் அதை தொட்டு பார்க்கணும், தடவி பார்க்கணும், எல்லா டாக்கிட்டே நீங்கள் விளையாடணும்னு கிடையாது. வெளியில் நார்மலாக இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்கும்போது அந்த டாக் வந்து அதை மேக்ஸிமம் அப்சர்வ் பண்ணணும். அது ஒன்று. அடுத்தது எக்ஸசைஸ். கொஞ்ச நேரமாவது எல்லா டாகுக்கும் எக்ஸசைஸ் வேணும். அது வந்து ஒரு வேளை நீங்கள் ரொம்ப மழை பெய்யுது, வெயில் அடிக்குது, இல்லை ஒரு சீசன் ஃபுல்லாக பயங்கரமாக வெயில் அடிக்குது, நீங்கள் கூட்டு போக முடியல, டைம் இல்லை அப்படின்னா நீங்கள் கொஞ்ச நேரமாவது அது கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணி அதுக்கு மென்டல் ஸ்டிமுலேஷனாவது கொடுக்கணும், ஒரு ட்ரைனிங் செஷனாவது கொடுக்கணும். அந்த நம்ம சேனலோட முக்கியமான நோக்கமே ஒரு டாகும் ஒரு டாகோட ஓனருமே கண்ணா அங்கெல்லாம் போகக்கூடாது, இந்த பக்கம் வா,
இங்கே வா, பேசிட்டு போயிடலாம், உட்காரு. இங்கே வா, பட்ட வா, இந்தா போன் வச்சுருக்கேன்ல, வேணாமா அது? உட்கார், போதும், வேறு ஃப்ரெஷ் போன் தானே கொடுத்துருக்கேன், இந்தா. டவுன் டவுன், குட் பாய், தட்ஸ் அ குட் பாய். ஸோ டாக் வந்து முடியல, உங்களுக்கு எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கு டைம் இல்லைன்னா அது கொஞ்சம் கொஞ்சம் நேரம் அதுக்கு மென்டல் ஸ்டிமுலேஷன், ஒரு பாலை விட்டு விட்டு விளையாடுறது, இந்த மாதிரி ஏதோ ஒன்று அது வந்து எங்கேஜாக ஒரு 10 நிமிஷமாச்சும் எங்கேஜ் பண்ணுற மாதிரி இருக்கணும். நீங்கள் உங்களுக்கு டைம் இல்லைன்னா உங்கள் குழந்தைங்களோ உங்கள் வீட்டில் இருக்க மற்றவங்களோ அந்த மாதிரி விஷயங்களை பண்ண முடியணும். இல்லைன்னா ஒரு வாக்கிங் கூப்பிட்டு போகிறது, இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணணும். கண்ணா நோ, அங்கெல்லாம் போகாத, இங்கே வா, எதையும் கடிச்சு வைக்கக்கூடாது. ஸோ இதெல்லாம் தான் முக்கியமான விஷயங்கள். எக்ஸசைஸ்க்கு அப்புறம் ட்ரைனிங் பேசிக் ட்ரைனிங் ரொம்ப அவசியம். ஒரு ஒபீடியன்ஸ் இருக்கணும் டாக்கு, வீட்டுக்குள்ளே இருக்க பவுண்ட்ரிஸ் தெரியணும். எதை வந்து அதை டாயாக ட்ரீட் பண்ணி விளாட்லாம், எதெல்லாம் தொடக்கூடாது, எங்கெல்லாம் போகக்கூடாது அப்படின்லாம் தெரியணும். இதில் இந்த சோஃபாவில் நான் சொல்லும்போது மட்டும்தான் மேலே ஏறலாம், இல்லைன்னா ஏறுறதுக்கு அளவே பண்ணக்கூடாது. இது ரெண்டில் ஏதோ ஒன்று. நான் உட்காரு, கீழே போகணுமா, கீழே ஏறு, பரவாயில்ல, அதனால ஒன்றும் இல்லை, கீழே ஏறு, களி டவுன். ட்ரைனிங், பேசிக் ட்ரைனிங் ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதுக்கு வந்து ஒரு பவுண்ட்ரி செட் பண்ணுறது, அது வந்து என்னென்ன விஷயங்கள் செய்யலாம் செய்யக்கூடாது, வெளியில் பாத்ரூம் போகிறோம் வீட்டுக்குள்ளே பண்ணக்கூடாது, பெட்டில் ஜம்ப் பண்ணக்கூடாது, நீங்கள் ப்ரிஃபர் பண்ணிங்கன்னா ஜம்ப் பண்ணக்கூடாது, டைனிங் டேபிள்லேயே அதில் கால் வைக்கக்கூடாது, அடுப்பு மேலே எதுவும் கால் வச்சிடக்கூடாது. இல்லைன்னா நீங்கள் வந்து ஒரு வீட்டுக்குள்ளே ஒரு அங்கெல்லாம் போகல. இப்போ நம்ம உட்கார், இப்போ லிவிங் ரூமில் வந்து ஏதாவது நீங்கள் குஷன் ஏதாவது வச்சுருக்கீங்கன்னா அதை கடிச்சு அதை வந்து டேமேஜ் பண்ணிடக்கூடாது. இந்த மாதிரியான பவுண்ட்ரிஸ்லாம் செட் பண்ணுறதுக்கு டாகுக்கு வந்து ட்ரைனிங் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். ட்ரைனிங் வந்து டாகுக்கும் அந்த டாக் ஓனருக்கும் இருக்க பாண்டை வந்து ரொம்ப ஸ்ட்ராங் ஆக்கும். டாகுக்கு வந்து நம்ம ஓனர் என்ன எதிர்பார்க்குறாங்கன்றது தெரியும். அதேமாதிரி நமக்கும் நம்ம டாகை வந்து என்னென்ன விஷயங்களில் நம்பலான்றது நமக்கு புரியும். அதுக்கப்புறம் வந்து ஒரு ப்ளே டைம், ஒரு 5 மினிட்ஸ் ப்ளே டைம், 10 மினிட்ஸ் வந்து ட்ரைனிங், மார்னிங் அண்ட் ஈவினிங், இந்த மாதிரி ஏதாவது பண்ண முடியும். என்ன பண்ண முடியுமோ அந்த ஒரு 10 நிமிஷம் 1/4 மணி நேரம் ஒரு குவாலிட்டியான டைம் வந்து உங்கள் டாக் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். அதுக்கு வந்து உங்களுக்கு டைம் இருக்கணும். இன்னொரு விஷயம் என்ன தெரியாமல் டாக் வாங்கக்கூடாது அப்படின்னா, அந்த டாக் பாருங்கள் எவ்வளோ அக்ரெசிவாக இருக்குது, எவ்வளோ இதுவாக இருக்குது, அதனால் அந்த டாக் வாங்கினேன். இதோட குட்டி வந்து அக்ரெசிவாக இருக்கணும். அக்ரெசிவான இருக்க டாக் வந்து டபுள் சைடு வெப்பன் மாதிரி. அதனால் வந்து அக்ரெசிவாக இருக்க டாக் ப்ரொடெக்டிவ் டாக்ன்றது அர்த்தம் கிடையாது. ஃபியர்னால கூட அக்ரெஷன் வரும். காமன் கம்போஸ்ட் டாக் தான் வந்து ஓனரை காப்பாற்றும். அக்ரெசிவ் டாக் வந்து பயத்தில் நார்மலான ஒரு அப்பாவியை கூட அட்டாக் பண்ணாலும் பண்ணிடும். அதனால் அது வந்து ஒரு தனி ஃபீல்டு. ப்ரொடெக்ஷனுக்காக டாக் வளர்க்குறது அப்படிங்கிறது நம்ம வளர்க்கலாம். நம்ம நல்லா சோஷியலைஸ் பண்ணிவிட்டு அந்த டாக் வந்து எது நார்மல் எது அப்நார்மல்னு தெரிஞ்சு பிஹேவ் பண்ணுற மாதிரி இருக்கணும். இல்லைன்னா அதோடய விளைவுகள் வந்து ரொம்ப மோசமாக இருக்கும். கேள்விப்பட்டிருப்பீங்க, ஏதோ ஒரு ராட்வைலர் டாக் வந்து ஒரு குழந்தைய அட்டாக் பண்ணிடுச்சு. நான் பேப்பரில் கூட படித்தேன், நியூஸில் கூட பார்த்தேன். அது வந்து என்னென்னா, அது டாகோட தப்பு இல்லை, ஓனரோட தப்பு. எதை நம்ம ஹேண்டில் பண்ணுறோம், நம்ம எது கூட டீல் பண்ணுறோன்னு தெரியாமல் வளர்க்குறது, வளர்க்க தெரியாமல் வளர்க்குறது, பார்க்க நல்லா இருக்குன்றதுக்காக டாக் வாங்கி வளர்க்குறது, இல்லை பெருமைக்காக வளர்க்குறது, இதெல்லாம் பெரிய பிரச்சனை. நமக்கு என்ன இது முடியுமோ அதை தான் நம்ம செய்ய முடியும். அதனால் டாக் ப்ரீடு வாங்குகிறவங்க ஒரு டாக் ப்ரீடை பற்றி குறைஞ்சபட்சம் அதோடைய குணாதிசயங்கள், அதோடைய வயசு என்ன, அதுக்கு காமனான என்ன பிரச்சனைகள் வரும், அதுக்கு எவ்வளோ எக்ஸசைஸ் தேவைப்படும், எவ்வளோ அதுக்கு ஃபுட்டு கொடுக்க வேண்டியிருக்கும், என்ன காமன் ப்ராப்ளம்ஸ், இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அப்புறமா டாக் வாங்குங்க. வர்ற வீடியோஸில் நான் அடுத்தது இந்த என்னோடய டாக் பிளாக் ரஷ்யன் டெரியர், இவனை பற்றின ஒரு ப்ரீடு இன்ஃபர்மேஷன். இது வந்து ரொம்ப ரேரான ப்ரீடு. இந்தியாவில் எனக்கு தெரிஞ்சிருக்கான்னு தெரியல, இங்கேயே ரேர் தான். ஆனால் இது ரேர்ன்றது பெருமைக்கு சொல்கிறதில்ல. எதுக்கு சொல்ல வரேன் அப்படின்னா, இதோடைய குணாதிசயங்கள், இது ஒரு புது ப்ரீடுன்றதுனால இதோட இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணிக்கிறது என்னோடய ப்ரீட்லேருந்து நான் ஸ்டார்ட் பண்ணலான்னு நினைக்கிறேன். அடுத்த வீடியோவில் இது, அதுக்கப்புறமா வர்ற வீடியோஸில் முக்கியமாக ட்ரைனிங், சின்ன சின்ன ட்ரைனிங், ஆனால் எஃபெக்டிவ் ப்ரொஃபஷ்னல் ட்ரைனிங்க்கு முடிஞ்ச வரைக்கும் என்னால் உங்களுக்கு எந்த அளவுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுக்க முடியுமோ, சயின்டிஃபிக்கலி ப்ரூவன் மெத்தட்ஸ், இது நான் படித்த டாக் ட்ரைனிங் கோர்ஸில் எந்த அளவுக்கு கற்றுக்கிட்டேன், என்னோடய எக்ஸ்பீரியன்ஸில் என்ன கற்றுக்கிட்டேன் அப்படிங்கிறத வர்ற வீடியோஸில் நம்ம பார்க்க போகிறோம்.
உங்களுக்கு இதில் கொஸ்டின்ஸ் இருந்தது, நான் சொன்னதில் ஏதாவது மாறுபட்ட கருத்துக்கள் இருந்துச்சுன்னா தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ யாருக்காவது பிரயோஜனமாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுறது உங்களுடைய விருப்பம். மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிற வரைக்கும் உங்கள்கிட்ட விடைபெறுறது கார்த்திக். இது டாக்டர் காளியும் நானும் டாக்டர் என்ற தமிழ், கனடாவிலேருந்து. ஹாவ் அ நைஸ் டே கைஸ்.